மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்றாட உணவு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இன்றைய நற்செய்தியின் சிந்தனையின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது, ஒரு தந்தை தனது மகனின் துன்பத்தை துயரத்தை பார்த்து மன உளைச்சல் ஏற்பட்டு அவனை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்று இயேசுவின் சீடர்களை அணுகுகிறார். ஆனால் இயேசுவின் சீடர்களால் அந்த மகனை குணப்படுத்த முடியவில்லை. அப்பொழுது அவர் அடுத்த கட்ட நிலையாக இயேசுவிடம் சென்று, ஆண்டவரே, என் மகன் மீது இரக்கமாயிரும் என்று வேண்டுகிறார். இந்த குரல் உதவியின்றி தனிமையில் நிற்கும் ஒவ்வொரு மனிதனின் குரலாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பெற்றோரின் குரல். மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் உடல் ரீதியான உதவி, உணர்வு ரீதியான உதவி, ஆன்மீக ரீதியான உதவி மற்றும் உளவியல் ரீதியான உதவி தேவைப்படுகின்ற பொழுது நாம் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்புகின்ற அந்த குரல்தான் அந்த தந்தையினுடைய குரலாக இருக்கின்றது. ஆக இயேசு தாழ்ச்சியோடு வரும் ஒவ்வொரு மனிதன் குறையும் தீர்க்கிறார். அடிப்படையில் நான் ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும், நான் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நான் தாழ்ச்சி உள்ளம் கொண்டவனாக ஆண்டவர் முன்பு வர வேண்டும். அதுபோல்தான் அந்த தந்தை தாழ்ச்சியோடு ஆண்டவர் முன்பு வருகின்றார். அந்த தந்தை இயேசுவிடம் கூறுகின்றார், நான் என் மகனை உமது சீடர்களிடம் அழைத்துச் சென்றேன், அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை. ஆம், அவர்கள் இயேசுவின் சீடர்களாக இருந்தாலும் அவர்கள் தங்கள் சக்தியை நம்பி நிற்கும் பொழுது, கடவுளின் தொடர்பில் நிலைத்திராத போது அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்த உண்மையும் கூட. நாமும் அப்படித்தான். இயேசுவோடு இருக்கின்ற பொழுது பல செயல்கள் நம் வழியாக செயல்படும். ஆனால் அதே நேரம் நாம் கடவுளை விட்டு விலகி நிற்கின்றோம் அல்லது அவருடைய தொடர்பில் இல்லை என்றால் நம்மாலும் நிச்சயமாக பலவற்றை செய்ய முடியாது. ஆக நமது ஆன்மீகம் கிறிஸ்துவோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை. இயேசு அந்த மகனை குணப்படுத்துகிறார். ஆக எந்த தீய சக்தியும், எந்த பலவீனமும், எந்த தோல்வியும் அவர் முன்பு வெற்றி பெறுவதில்லை. இங்கே கடவுள் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார், இயேசு மட்டும்தான் வெற்றி பெறுகிறார். ஆக மனித உதவி தோற்று போகலாம், ஆனால் இயேசுடைய உதவி என்றைக்குமே தோற்று போகாது. இங்கே என்ன நிகழ்கிறது? இந்த நிகழ்வுக்கு பிறகு சீடர்கள் இயேசுவிடம் தனியாக வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே, ஏன் எங்களால் குணப்படுத்த முடியவில்லை? இந்த கேள்வியிலே தாழ்ச்சி அடங்கி இருக்கிறது. ஏன் எங்களால் முடியவில்லை? கேள்வி கேட்பது தவறல்ல. ஆன்மீக வாழ்வில் கேள்வி என்பது முக்கியமான ஒன்று, இன்றியமையாதது. நாம் கேள்வி கேட்கத்தான் நாம் ஆழமாக சில விடயங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆக இயேசு அவர்களை விசுவாசத்தை சுட்டி காட்டுகின்றார். அதாவது எந்த அளவிற்கு நம்மிடம் விசுவாசம் உள்ளது என்பதை காண்பிக்கிறோம் என்பது அல்ல, மாறாக நம்மிடம் உள்ள விசுவாசம் உண்மையான விசுவாசமா, நேர்மையான விசுவாசமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், இயேசு கூறுகிறார், உன்னிடம் அந்த விசுவாசம் உண்டென்றால் உன்னால் முடியாதது எதுவும் இல்லை. அதாவது உன் விசுவாசம் கடவுளில் ஊன்றப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஆன்மீக உணர்வு ரீதியாக, உடல் ரீதியாக அனைத்து தடைகளை மீறி வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றோம் என்றால், தந்தையை போன்றும் சீடர்களை போன்றும் அழைக்கப்படுகிறோம். தந்தையை போன்று உங்கள் தேவைகளை இயேசுவிடம் கொண்டு செல்லுங்கள் தாழ்ச்சியோடு. சீடர்களை போன்று தவறிலிருந்து கற்றுக்கொண்டு விசுவாசத்தில் வளருங்கள். என்றும் வாழும் எல்லாமல்ல தந்தையே, எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருப்பீர். அவற்றை உம் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீதாமே அவற்றை எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.